Join us on the Vani PMA channel for the latest in travel and world news. மதுரை மக்கள் உள்பட தென் மாவட்ட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிப்பட்டி, சிட்டாம்பட்டி, தாமரப்பட்டி இந்த 3 ஊருக்கு இடையில ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு சாலை அமைச்சிருக்கிறாங்க. அது ஒரு 4 வழி சாலைங்க. இந்த சாலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1024 கோடி ரூபா செலவு பண்ணி அமைச்சிருக்கிறாங்க. இது யாருக்கு பயன்பெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இப்போ தென் மாவட்டத்துக்கு நம்ம போகணும், அதாவது இப்போ சிவகங்கைக்கு போகணும் அப்படின்னா மதுரை போகாமல் நம்ம போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை சிட்டிக்குள்ளே போய் தான் அங்கே போக முடியும், வேறு ரோடு கிடையாது. இப்போ மதுரை சிட்டிக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்காக இருக்கும். அதாவது பகல் நேரம் மதுரை சிட்டியை கடக்கிறது பெரிய விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லா பக்கமே சரியான டிராஃபிக்காக இருக்கும். இரவு நேரத்தில் எளிதாக கடந்துடலாம். ஆனால் பகல் நேரத்தில் கண்டிப்பாக அதுக்கு சாத்தியமே கிடையாது. அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். சரி, இதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ மதுரைக்கு வடபகுதியில் இந்த தேசிய நெடுஞ்சாலையை அமைச்சிருக்கிறாங்க. இந்த சாலை யாருக்கு அதிகமாக பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்பகுதி மக்களுக்கு தான் அதிகமாக பயன்படும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அதாவது திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து நேராக திருப்பத்தூர் போகலாம், திருச்சி போகலாம், காரைக்குடி போகலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவகங்கை போகலாம். ஏன்னா இந்த ரோடு கன்னியாகுமரி, பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை போய் சென்றடையுது. அங்கே தான் அது முட்டுது. இந்த தேசிய நெடுஞ்சாலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை ஒட்டி தான் போயிட்டுருக்குது. அதனால தான் சிவகங்கை போகிறது எளிது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சிவகங்கையிலேருந்து எந்தெந்த ஊருக்கு எளிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளையார் கோவில், சருகணி, திருவேகம்பத்தூர், தொண்டி, அதே மாதிரி கைகாட்டி, திருவாடானை, ஆனந்தூர், ஆரசமங்கலம், அதே மாதிரி ராமநாதபுரம், ராமேஸ்வரம் இவங்களுக்கெல்லாம் எளிது. ஏன்னா மதுரை சிட்டியை கடந்து நம்ம இப்படி காளையார் கோவில் வழியாக போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது எளிதுங்க. மதுரை சிட்டியை உள்ளே போகாமலேயே நம்ம வாடிப்பேட்டையிலேருந்து இப்படியே போயிட்டோம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நமக்கு மிச்சமாகும். அதனால தான் இந்த தேசிய நெடுஞ்சாலை அமைச்சிருக்கிறாங்க. இந்த சாலையில் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நெடுந்தூரம் பயணம் பண்ணுறவங்களுக்கு அங்கே தங்குறதுக்கு உண்டான இடம் அமைச்சு வச்சுருக்கிறாங்க. அதுபோக டாய்லெட் வசதி, நவீன கேமராக்கள்லாம் அதில் இருக்குதுங்க. அந்தளவுக்கு இது பசுமை புறவழிச்சாலையை அமைச்சு வச்சுருக்கிறாங்க. சரி, மதுரையில் இதுதான் முதல் ரிங் ரோடா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. ஏற்கனவே கப்பலூர் ரிங் ரோடு ஒன்று இருக்குது. அந்த ரிங் ரோடு வழியாக பாத்திமா காலேஜ் வரையும் வரலாம். இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இங்கே வாடிப்பட்டியிலேருந்து தாமரப்பட்டி வரை போகலாம். அதே மாதிரி போய் நேராக சிவகங்கை போய் சென்றடையலாம். இந்த சைடு திருப்பத்தூர் சென்றடையலாம். இந்த மாதிரி பல வழிகளில் இந்த சாலையை கடந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது இங்கே கோயம்புத்தூர், தாராபுரம், ஒட்டன்சத்திரம், இந்த மாதிரி பழனி, இந்த மாதிரி இந்த ஊர்களிலிருந்து தென் மாவட்டத்துக்கு போகிறவங்களுக்கு இந்த சாலை எளிதுங்க. ஏன்னா மதுரைக்கு உள்ளே போக வேண்டாம். மதுரையிலேருந்து அவுட்டர்லேயே போய் நேராக நான் சொன்ன பகுதிகளுக்கெல்லாம் போகலாம். பயண நேரம் மிச்சமாகும். அதனால் இனிமேல் நீங்கள் தென் மாவட்டத்துக்கு போகிறவங்க, நான் சொன்ன ஊர்களுக்கு போகிறவங்க எல்லாருமே இந்த ரோட்டை பயன்படுத்தி போனீங்கன்னா உங்களுக்கு எளிதாக இருக்கும். பயண நேரம் மிச்சமாகும். பயணமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்தளவுக்கு இந்த சாலையை அற்புதமாக அமைச்சு வச்சுருக்காங்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம்.